ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள், கோச்சார பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம்னா கிரக பயிற்சி பலன்கள், கோச்சார பலன்கள், மாத பலன்கள் எல்லாமே தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தனுசு ராசியை பொறுத்த வகையில் நிறைய பேருக்கு நல்லா இருக்குது, கோச்சார பலன்களே மிக சரியா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட பேர் பார்த்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கோச்சார பலன் நீங்க சொல்றது மாதிரி மேட்ச் ஆகலை அப்படிங்கிறத சொல்றீங்க. அப்ப தனுசு ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் இலக்கணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. இலக்கண அடிப்படையில உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் 100% பலனை கொடுக்கும். முழுமையா தெரிஞ்சுக்கலாம். இப்ப கோச்சாரம் அப்படிங்கிறது வாழ்நாள் பலன் இல்லை, மாத பலன் அப்படிங்கிறது அந்த மாசம் மட்டும். அப்ப வாழ்நாள் பலன் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசி என்ன, லக்கணம் என்ன தசாபத்தி நடக்குது, என்ன விதமான வழிபாடு தொடர்ச்சியா செஞ்சா நல்லா இருக்கும், என்ன விதமான கர்மா இருக்கு, என்ன விதமான வழிபாடு செய்யணும், என்ன விதமான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை முழுமையா தெரிஞ்சு பார்த்துக்கங்க. திருமண பொருத்தம், ஜாதகம் அனைத்தும் பார்க்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, இப்ப தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் தன்னோட காலச்சக்கரத்தின் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல சூரிய பகவான் அமர்ந்து தன்னோட வீட்டிலேயே அமர்ந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ஆவணி மாதம். ஆவணி மாதங்கிறது பார்த்தீங்கன்னா சுப விசேஷங்கள், திருமண சுப விசேஷங்கள், நிறைய தடைப்பட்ட திருமணங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய, புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய, வீடு வண்டி வாகனம் சொத்து பத்துக்கள் அமைக்கக்கூடிய, பெருசாக தொடங்கக்கூடிய அனைத்துமே குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, வருமானம் சார்ந்து அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மிக உகந்த மாதம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன கிரக நிலை அப்படிங்கிறத பார்க்க போறோம். தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் ஆட்சி எதிர்த்து ராசிநாதன். அவர் இப்ப கோச்சாரத்துல 6ஆம் இடத்துல போயிருக்கிறார், மறைவு ஸ்தானத்துல. அடுத்து 5க்குடைய செவ்வாய் பகவானோட சேர்ந்து 6ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறார், பாக்கியாதிபதியோடு சேர்ந்து, அதாவது பூர்வ புண்ணியாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அடுத்து பாருங்க, 4ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார். அடுத்து 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இணைவு, 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குரு பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுதான் கோச்சார கிரகங்கள். இந்த கிரக அமைப்புகளை வச்சு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நம்ம தனுசு ராசியை பொறுத்த வகையில ராசிநாதன் குருகள், ஆன்மீக நாட்டம், ஒரு இலக்கு, ஒரு குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையிறது வரையும் அதை நோக்கி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, நிலை தடுமாற்றம் இல்லாம அதை அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தனுசு ராசி தான். தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கு, குறிக்கோள், லட்சியம், அது சார்ந்த பார்வை, அது சார்ந்த பயணம் அவங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்து சுய ஒழுக்கம் இருக்கும், எந்தவித சுய கட்டுப்பாடு தான், இப்படிதான் இந்த மாதிரி தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அது மட்டும் இல்லாம பிறருக்கு அறிவுரை கூறும் அளவிற்கு அறிவு, தெளிவு அப்படிங்கிற விஷயம்லாம் உண்டு. பிறருக்கு கற்பித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு. ஆன்மீக நாட்டம் இருக்கும். ஆன்றோர் சான்றோரோட தொடர்புகள் இருக்கும். இப்படிப்பட்டவங்க தான் நம்ம தனுசு ராசி. நல்ல குணம் இருக்கும், மன்னிக்கின்ற குணம், சாந்த குணம்,
எதுலையும் பொறுப்பு எடுத்துக்கக்கூடிய கணம். அதாவது தனுசு ராசி அன்பர்கள் இருப்போங்க. தனுசு ராசியை பொறுத்த வகையில 2 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் சார்ந்த விஷயத்துல எப்படி இருக்கு, தொழில் சார்ந்த விஷயத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை தொழில் 10ஆம் இடம், வேலை 6ஆம் இடம். என்ன நடக்குது ஒன்று பார்த்தோம்னா, தடைப்பட்ட தொழிலில் வருமானமே இல்லை, தொழில் கொஞ்சம் சிரமமாக போகுது, நஷ்டத்தில் போகுது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சிறு புது முதலீடு மூலமாக அந்த தொழிலை விரிவுபடுத்தி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டிய காலகட்டம். வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கு. நல்ல குறுபார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்கு. கவுனனுக்குடைய ஒரு 9ல் சூரிய பகவானோட இருக்கிறதுனால அரசு சார்ந்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும், லாபங்கள் உண்டு, அரசு ஒப்பந்தங்கள் அமையும், அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தடை தாமதப்பட்டிருந்த விஷயத்தெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய காலகட்டம், அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு காலகட்டம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆமாம், தந்தை மகன் உறவு பலப்படக்கூடிய காலகட்டம், தந்தை சார்ந்த சொத்துக்கள் மற்றும் தந்தை சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தந்தை சார்ந்த உறவுகளோடு ஒற்றுமை பாராட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அப்போ வேலை தொழிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு புது முயற்சி எடுக்கையில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் நல்லா தான் அமைஞ்சிருக்கு. அப்போ வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, வருமானத்தை தன்னோட ராசிநாதம் தாக்குறார். எதை பார்க்கிறார்? 2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப வருமானம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஆவணி மாசத்திலிருந்து வருமானம் தடைப்பட்ட வருமானங்கள்லாம் தடைபடாம வரக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் பெருமை சேர்க்கக்கூடிய காலகட்டம், குழந்தைகள் மூலமா வருவாயம் வரக்கூடிய காலகட்டமா இருக்குது. அடுத்து அண்ணன் தம்பி சகோதர ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. குடும்பம் அமையாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய காலகட்டம். தனுசு ராசி அன்பர்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரன் அமையும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். சிறு சிறு பயணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம், அதே நேரத்தில் வாக்குவாதம் தவிர்க்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் ரொம்ப வேகமாக இருக்கும், முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வகையில் இருக்கும், எல்லாம் சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவனம் எதில் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய பேச்சில் கவனம் தேவைப்படுது, வாக்குவாதம் தவிர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மற்றபடி என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வாரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடும், ஆமாம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே.